ஹாய் கைஸ், ட்ரெண்ட்ஸ்டெப் வியூஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன டுடேஸ் இன்ஃபோ என்னென்னா தெரிந்து கொள்வோம். என்ன தெரிந்து கொள்ள போகிறோம்? நம்பரையே நம்ம என்ஓன்னு எழுதுகிறோம். நம்பரில் ஓன்ற லெட்டரே எழுத அப்புறையே அதை நம்பர் அப்படின்றத நம்ம என்ஓன்னு எழுதுகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஆங்கிலத்தில் நம்பர் என்ற சொல்லை என்ஓ என்று சுருக்கமாக எழுதுகிறோமே, அதற்கான காரணம் என்னவென்று தெரியுமா? இன்று பலரும் நம்பர் என்ற சொல்லை சுருக்கமாக என்ஓ என்று எழுதுகிறார்கள். அதிலும் குறிப்பாக டேபிள், வரிசை, எண் போன்றவற்றில் இந்த சுருக்க எழுத்தை பயன்படுத்துகிறோம். மொபைல் நம்பர் என்பதை விசிட்டிங் கார்டுகளில் கூட, ஐடி கார்டுகளில் கூட சுருக்கமாக மொபைல் நம்பர் என்ஓ என்று போட்டிருப்பதை பார்த்திருக்கிறோம். நமக்கே சந்தேகம் வந்திருக்கும் இது எதனாலன்னு. ஸோ அதுக்காண்டி பார்ப்போம். இப்படியாக நம்பர் என்பதை என்ஓ என்று எழுதுகிறோமே, அதுக்கு ஓ என்ற எழுத்து எங்கிருந்து வந்தது என்பதில் சந்தேகம் இருக்கும். ஸோ ஓ என்ற எழுத்து என்பது நம்பர் என்பதில் இல்லவே இல்லை. பிறகு எப்படி சுருக்கமாக சொல்லாக பயன்படுத்துகிறோம் என்று நீங்கள் என்றைக்காவது எண்ணியதுண்டு? ஸோ அதுக்கான விளக்கம் இதோ. நம்பர் என்ற சொல்லானது லத்தீன் மொழியில் நியூமரோ என்பதிலிருந்து வந்தது. நியூமரோ என்ற வார்த்தையின் முதல் எழுத்தும் கடைசி எழுத்துமே என்ஓ என்றாகி நம்பர் என்பதை சுருக்கமாக என்ஓ என்று எழுதுகிறோம். ஸோ நம்பர் என்ற வார்த்தையிலேருந்து நம்ம என்ஓ எடுக்கலைங்க, நியூமரோ என்ற லத்தீன் வேர்ட்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரெண்ட்ஸ்டெப் வியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபர்தர் இன்ஃபர்மேஷனுக்கு தேங்க்யூ.